இருந்த நிலைமையில இருந்து வீட்டு வந்துட்டீங்களா? பிரச்சனை இல்லையா? சாப்பாடு பிரச்சனை இல்லையா? உங்க வீடு மனு கொடுத்தா கொடுத்துட்டீங்களா? எந்த ஏதாவது நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க மனு கொடுத்தா நீங்க எங்க மாவட்டத்தார கொடுப்போம். அவர் வந்து உடனே அவர் மாவட்டத்தார யாரு வசந்த கார்த்தியம் அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைப்போம். அவர் எங்க மந்திரிகிட்ட கொடுத்து மந்திரி எடுத்துட்டு போய் முதலமைச்சர் கொடுப்பாரு. உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறும். பயப்படாம இருங்க. நீங்க இருந்த நிலைமையில வந்து இப்ப நல்லா தெளிவா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. விசுவந்தி எம்எல்ஏ வசந்த கார்த்திகேயன் எங்களை இறக்கி விட்டு எங்க எங்க கூட நிர்வாகிகள் அனுப்பி உங்களை பார்த்துக்க சொல்றாரு. நாங்க உங்களை நல்லா ரைட். உங்களுக்கு எந்த குறை இல்ல. எங்க மாவட்டத்திட்ட சொல்லுவோம். கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டீங்க. சாப்பாடு வருது, நைட்டு வருது. ஆகாதீங்க. ராஜீவ்காந்தி நீங்க பதிவு அதுதான் முக்கியம். யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. வர வச்சு ஊருக்கே நைட்டு போடுறாங்க. அந்த கூட எங்களுக்கு 9 மணி 10 மணி இறங்கி எல்லாம் செய்ய மாட்டாங்க. சென்னையில 5 நாளா அங்க இருக்கிறேன். நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு சூடா சுடு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்து எல்லாரும் பாக்குறீங்க. அதுதான் முக்கியம். மனுஷனா மதிக்கணும். பதிவு வந்தா ஒரு பேச்செல்லாம் பேசணும். அடுத்தது பதிவு போடணும். ஹோட்டல்ல சாப்பிடலாம். நாங்க நினைச்சா ஹோட்டல்ல சாப்பிடலாம். கடவுள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் உங்க சாப்பாடு நாங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கே கொடுக்குறோம். நீங்க சாப்பாடு சாப்பிட்டு நாங்க 3 நாள் 6 நாள் சாப்பிடுறோம். புரியுதா? நாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அங்க உப்பு அதிகம் வச்சு நிறுத்துவோம். குடும்பம் போய்தான் பாப்பாங்க. ஒரு குடும்பத்தை பாக்குறாங்க. மக்களை தான் பாக்குறாங்க. அது அப்படி இருக்காது. திமுக அப்படி இல்ல. ஒரே மாதிரி மக்கள் கூட நின்று உதவி செய்யற கட்சி தான் திமுக கட்சி. அதுல எங்க முதலமைச்சர் சொன்னதை செய்வாரு, சொல்லாதையும் செய்வார். சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சொல்லாதுன்னா எது? இந்த வெள்ளம் வந்துருச்சு. இதே நாங்க செஞ்சு கொடுப்போம்.